விடிய ஆட்சியில் மக்கள் நிம்மதியாக வாழ முடியாத அளவிற்கு வாழ்வாதாரம் கெட்டுவிட்டதாக முன்னாள் அமைச்சர் செம்மலை சேலத்தில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் குற்றம் சாட்டியுள்ளார். சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போதைப்பொருள் மாநிலமாக தமிழகத்தை மாற்றி வைத்துள்ள மக்கள் விரோத ஆட்சியாளர்களுக்கு கண்டனம் தெரிவித்தார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாலசுப்ரமணியன் உள்ளிட்ட முக்கிய கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். குற்றம் செய்தவர்களை கோர்ட்டிலே நிறுத்தி தண்டனை பெற்று தர வேண்டும். காவல்துறை அதற்கு உத்தரவாதம் அளிக்க வேண்டும். திமுக ஆட்சியினுடைய மிரட்டலுக்கும் உருட்டலுக்கும் காவல்துறை பணிந்துவிடக் கூடாது. நியாயம் கிடைக்க வேண்டும் என்பதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நியாயமான கோரிக்கை. ராஜாவுடைய முட்டாள்தனமான பேச்சுக்கு அதை போன்ற பின்னாலே நான் மறைந்த பிறகு பேசுவார்கள் என்று புரட்சி தலைவர் எண்ணியதாலோ என்னவோ அவரே ஒரு திரைப்பட பாடலிலே பாடியிருக்கிறார். அந்த படம் நீதிக்கு தலைவனுக்கு. அதிலே அவர் சொல்லுகிறார், நான் பார்த்தா பைத்தியக்காரன், உன் பாட்டனுக்கும் வைத்தியம் பார்ப்பேன், பெற்றெடுத்த தாயாக மற்றவரை நான் நினைத்து பிள்ளை. திருவள்ளூர் வடக்கு மாவட்ட அதிமுக சார்பில் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினருமான சிறுனியம் பலராமன் தலைமையில் பொன்னேரி அண்ணா சிலை அருகே மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது முன்னாள் எம்எல்ஏக்கள் KS விஜயகுமார், பொன் ராஜா ஆகியோர் உடனிருந்தனர். பெரம்பலூர் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான இளம்பேரா தமிழ்ச்செல்வன் தலைமையில் விடியா திமுக அரசை கண்டித்து பெரம்பலூர் பழைய பேருந்து நிலையத்தில் காந்தி சிலை முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சர் ப. வளர்மதி, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சந்திரகாசி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பூவை செழியன் ஆகியோர் பங்கேற்றனர்.